என்ன புரிய வைக்க முடியும்? உங்களுக்கு புரிய வைக்க முடியுமா? ஏதேனும் பேசி உள்ளீர்களா? வாயிலிருந்து வார்த்தை வந்துள்ளதா? நான் எத்தனை முறை கூறியுள்ளேன். நான் கூறுவதை கேட்பதில்லை. புரியும்படி கூறினாலும் அதை நீ ஏற்றுக்கொள்வதாகவே இல்லையே. அதன் பின் நான் என்ன சொல்லி என்ன பயன்? எப்பொழுதும் நீதான். இருவரும் நிறுத்துங்கள். என் சபையை விட்டு வெளியேறுங்கள். கூறுங்கள். நாங்கள் இங்கு மிகுந்த நம்பிக்கையோடு வந்துள்ளோம் கடவுளே. கருணை காட்டுங்கள். நீங்கள் எங்களது பிரச்சனையை தீர்க்கவில்லை என்றால் நான் இங்கிருந்து போகவே மாட்டேன். வார்த்தைகளை சுற்றி வளைக்காமல் நேரடியாக விஷயத்தை கூறு. உன் பிரச்சனை என்ன? நான் கூறுகிறேன். இவள் என்னுடைய மனைவி. இவள் என் மௌனத்தை புரிந்து கொள்வதே இல்லை. என்னை திருவிழாவுக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்பார். நான் அமைதியாக இருப்பேன். நான் சிந்தித்துக் கொண்டிருப்பதால் என்னால் பதில் கூற இயலாது. உடனே இவளை திருவிழாவிற்கு அழைத்து செல்ல மாட்டேன் என்று எண்ணிக்கொள்கிறாள். ஆனால் உண்மை அது அல்ல. நான் இவளை நிச்சயம் திருவிழாவிற்கு அழைத்து செல்வேன். பொய் கூறுகிறார், பொய் கூறுகிறார், பொய் மட்டுமே கூறுகிறார். நம்முடைய சூழ்நிலை சரியில்லை என்றால் எல்லாமே தவறாகத்தானே நடக்கும். ஏன் சரியாக கூட நடக்கலாம் அல்லவா? நான் கூறுவதை நீங்கள் கேட்பதில்லை. நீங்களும் ஏதும் கூறுவதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. அப்புறம் எப்படி புரிய வைப்பது? நீங்களே கூறுங்கள் பகவானே. இவர் ஏதுமே பேசவில்லை என்றால் என்னால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நான் புரிய வைக்கிறேன். சற்று அவகாசம் கொடுங்கள். உங்களுக்கு இது ஒருவர் அனுப்பிய கடிதம் என்றே எடுத்துக் கொள்ளுங்களேன். இந்தாருங்கள். இந்த கடிதத்தில் எதுவுமே எழுதவில்லை. அப்படி என்றால் என்ன புரிந்து கொள்வீர்கள்? இது நண்பனின் கடிதமா அல்ல விரோதியின் கடிதமா? என்ன ஏது என்பதற்கு ஆதாரமே இல்லை என்றால் நாம் அதை நல்லதா கெட்டதா என்று எப்படி கூற முடியும்? அதைத்தான் நானும் கூற விரும்புகிறேன். எப்பொழுதும் எதிலும் நன்மையை மட்டும் பார், தீமையை விட்டுவிடு. அதை பற்றி ஏன் நினைக்கிறாய்? உன் கணவர் கூறுவது சரிதான். இப்பொழுது இருவரும் இங்கிருந்து கிளம்புங்கள். இருவரும் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எதை எண்ணுவதாக இருந்தாலும் நன்மையை மட்டும் எண்ணுங்கள். அப்பொழுதுதான் எதிர்கால வாழ்க்கை நல்லதாக அமையும். இப்பொழுது எதை எண்ணினாலும் நன்மையை மட்டுமே எண்ணுங்கள். உன் பிரச்சனைக்கான தீர்வு கிடைத்து விட்டதல்லவா? இனி உயிர் மீது ஆசை இருந்தால் இங்கிருந்து சென்று விடுங்கள். போகலாமா தேவி? வா. ஹிரண்யகசிப் வாழ்க! நம்பிக்கையுடன் நாம் வாழ்வோம். அந்த சனீஸ்வரனின் ஜாதகமும் இப்படித்தான் இருந்தது என்றால் இவனும் அவரை போலவே பலசாலி ஆவான். இப்படிப்பட்ட ஜாதகங்கள் பலம் வாய்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அமையும் குருதேவா. குருதேவா, தங்களுடைய ஜாதக கணிப்புப்படி இவன் 7 வயதுக்கு பிறகுதான் பேசுவான் என்றால் அப்படியே ஆகட்டும். நான் 7 வருடங்கள் வரையிலும் இவனுடைய ஜாதகத்திற்காகவும் இவனை பற்றி அறிந்து கொள்ளவும் காத்து கொண்டிருப்பேன். ஆனால் 7 வருடங்களுக்கு பிறகு என்னவாகும்? அதர்மம் தலைவிரித்து ஆடும் இந்த அரண்மனையில். அங்கு பல்வேறு பொய்கள் பிரகலாதனை குழப்பிக்கொண்டே இருக்குமே. அதர்மம் வழியில் பயணிக்கும் தந்தையை எப்படி எதிர்ப்பான்? இது உண்மைதான் தேவி. ஒருவனது வளர்ப்பு அவனது சுயத்தை நிச்சயம் பாதிக்கும். ஆனால் இது பிரகலாதனை எந்த அளவிற்கு பாதிக்கும்? இதை 7 வருட காத்திருப்புக்கு பிறகே தெரிந்து கொள்ள முடியும் தேவி. இனி 7 வருடங்களுக்கு பிறகு இந்த சபை மீண்டும் கூடும். அப்பொழுது நீ இந்த இடத்தில் இருப்பாய். அப்பொழுது இந்த சபை மட்டுமல்ல, மொத்த பிரபஞ்சமும் கேட்கும். என் மகன் வாயிலிருந்து வரும் முதல் வார்த்தையை அனைவரும் கேட்பார்கள். பகவான் இரண்யகசிபு வாழ்க!